அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக முதலில் ஐநாவுடைய அமர்வு வர இருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழர் தரப்பினர்கள் கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று உங்களுக்கு தெரியும், கூட்டாக இவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். ஆனால் அதில் தமிழரசு கட்சி கையொப்பமிடவில்லை. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பாதுகாப்பு சபையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருப்பது போல் தெரிகின்றது. நிச்சயமாக அந்த கடிதம் தொடர்பாக உள்ளடக்கத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். என்ன அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கு என்று கூறுவீர்களா? கடிதங்கள் உண்மையில் பிந்தித்தான் போகின்றன. அது தமிழர் தரப்பின் பங்க்சுவாலிட்டி என்று சொல்லலாம். ஆனாலும் அதில் இந்த தடவை தமிழரசு கட்சியின் கடிதம் முன்னைய தடவைகளை விட ஒரு வேறுபட்டதாகத்தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் ஒரு நகர்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அல்லது ஒரு அழுத்தம் அவர்களிடம் இருப்பது போலதான் தெரிகின்றது. அது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லது புலம்பெயர் தேசத்தில் ஏற்பட்டு வருகின்ற கருத்துருவாக்கங்களாக இருக்கலாம், தாயகத்தில் மக்களிடம் ஏற்பட்டு வருகின்ற கருத்துருவாக்கங்களாக இருக்கலாம். இவை எல்லாம் இந்த கடிதத்தில் எதிரொலித்திருக்கின்றன. அவர்கள் இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக ஒரு சுயாதீன விசாரணை வேண்டும் என்று சொல்லியும் அதை வெளிநாட்டு நிபுணர் குழுவுக்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக இலங்கையை ஒரு உறுப்பு நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உறுப்பு நாடுகள் ICJ என்ற ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்துலக நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்றது கோரியிருக்கிறார்கள். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்த ICC என்றதுல இலங்கையை சேர்ப்பதற்கான அவரின் பரிந்துரையையும் வலுப்படுத்துவதாக கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற ஏனையவற்றை விட்டாலும் இந்த மூன்றும் ஒரு முக்கியமாகத்தான் இருக்கின்றது. கஜேந்திரகுமார் ராக்கள் எழுதின கடிதத்திலும் அதுதான் ICC-யை பற்றி தெரிவித்திருந்தார்கள். அதன் பிற்பாடு ஏனைய குழுக்கள் இப்ப நீங்கள் பார்க்கலாம். அதன் பிற்பாடு இப்ப செல்வம் அடைக்கலநாதன், அர்ஜுனா MP உட்பட பலர் அனுப்பின கடிதத்திலும் அவ்வாறு தான் குறிப்பிட்டிருந்தார்கள். ICJ தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தமிழரசு கட்சியின் கடிதத்துல IIIM, அதாவது இன்டர்நேஷனல் இம்பார்ஷியல் இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம், அது குறிப்பிடப்படவில்லை. ஏதோ அதை அவர்கள் ஏற்க மறுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ICC-யை தான் வலியுறுத்துகிறார்கள். எல்லாரும் ICC-யை வலியுறுத்துகிறார்கள். இந்த ICC-யை வலியுறுத்துவதில் உள்ள சாதக பாதகங்கள் பல தளங்களில் இப்போது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ICC 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாகியதால் 2002ஆம் ஆண்டுக்கு முற்பட்டவற்றை ICC-யால் கையாள முடியாது என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அடுத்தது, ICC தனி நபர்களைத்தான் அது விசாரணை செய்யும் என்றது ஒரு நோக்கம் இருக்கு. அது தொடர்பான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, அமெரிக்கா ICC-யை தடை செய்திருக்கிறது. அதில் இருக்கிற நீதிபதிகளை தடை செய்திருக்கிறார்கள். ICC-யின் பல பரிந்துரைகள் அல்லது பிடிபிராந்துகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்ற நிலையிலும் எல்லா கட்சிகளும் ICC-யை தான் வலியுறுத்துகின்றனர் என்னும் போது, எல்லா கட்சிகளுக்கும் பின்னால் யாரோ ஒருவர், அதாவது போகாத ஊருக்கு வழிகாட்டு வருகிறார்கள் என்று சொல்வார்கள். அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. போகாத ஊருக்கு யாரோ வழிகாட்டுகிறார்கள், அதனையே பற்றி பிடித்தவாறு இருக்கிறார்கள். அதாவது இலங்கைக்கு மேல் அழுத்தம் கொடுத்ததாகவும் இருக்க வேண்டும், ஆனால் தமிழருக்கு நீதி கிடைத்து விடாமலும் இருக்க வேண்டும். இதான் அந்த முக்கியம். அதாவது இலங்கை மீது ஒரு அழுத்தம், ஆனா தமிழருக்கு நீதியும் கிடைத்து விடக்கூடாது என்று சொன்னால் தனியாக ICC-யை தான் குறிவைப்பார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இன்று, அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமை அல் ஜசீரா ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருக்கின்ற 500க்கும் மேற்பட்ட
அதிகாரிகள் அல்லது பணியாளர்கள் எல்லோரும் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து காசாவில் இடம்பெறுவது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த கடிதம் வந்து ஐநாவின் ஆணையாளருக்கு ஒரு அழுத்தமாக இருக்கிறது. இதை ஏன் நான் கூறுகிறேன் என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருபோதும் இனப்படுகொலை என்பதை அவர் தனது அறிக்கையிலேயோ எதிலும் குறிப்பிடவில்லை, குறிப்பிடவும் போவதும் இல்லை. ஏனென்றால் அவ்வாறு குறிப்பிட்டால் அது ஒரு அங்கீகாரம், அவரால் அதை குறிப்பிட முடியாது. சரி, பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போறது தொடர்பாகவும் தமிழ் கட்சிகள் பல பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு சபைக்கு எவ்வாறு கொண்டு போவீர்கள்? அங்கு ரஷ்யா இருக்கிறது, சீனா இருக்கிறது, அமெரிக்கா இருக்கிறது, பிரித்தானியா இருக்கிறது, பிரான்ஸ் இருக்கிறது. இலகுவாக வீட்டோ பண்ணுவார்கள். 15 நாடுகளும் இணைந்து கொடுத்தால் கூட அது போய் சேருமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. பொது சபைக்கு கொண்டு சென்றாலும் அங்கு எத்தனை நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக பணியாற்றுகிறார்கள் என்றது ஒரு பிரச்சனை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் நினைக்க கூடாது அங்கு நிறைவேறும். இதுக்கு அமெரிக்கா எவ்வளவோ பணியாற்றி இருந்தது. அவர்கள் அந்த தீர்மானம் ஒன்று தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக அது தொடர்பாக பணியாற்றி இருந்தார்கள். ஆனால் அவ்வாறு யாரும் பணியாற்ற மாட்டார்கள். நாங்கள் தான் அதை செய்ய வேண்டும். ஆனால் எங்களுக்கு 194 நாடுகளில் எத்தனை நாடுகளுடன் உறவுகள் இருக்கிறது என்றால் இல்லை. அதுவும் ஒரு முடியாத காரியம். உண்மையில் இது வந்து அறிக்கைகள் கடிதங்கள் பிந்தித்தான் எல்லாரும் கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே விளைவிருக்குமா இல்லையா என்ற தெரியாது. சில சமயங்களில் அதை அடுத்த வருடத்துக்கு இதையே பின்பற்றுவதற்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் இதற்கு அப்பாலும் நாங்கள் செய்யப்பட வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்று சொல்லத்தான் நான் இவ்வளவத்தையும் சொல்லி. நீங்க சொல்லும் பொழுது நாங்கள் இதற்கு முதல்ல கதைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு தெளிவுக்காக, அப்ப இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்றால் அப்படி என்ன செய்ய போகின்றோம்? இப்ப நீங்க சொன்னீர்கள் வீட்டோ பண்ண போகிறார்கள், எங்களுக்கு என்று ஒரு நாடு கொண்டு போய் அதை சமர்ப்பிக்க போவதில்லை என்றால் அப்ப என்ன செய்ய போகிறோம் தமிழர்கள்? என்னென்று சொன்னால், இப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிரீன்லாந்து தனி நாடாக மாறப்போகிறது. அதற்கு அங்கு ஒரு பிரிவினை குழுவை ஏற்படுத்த 8 அமெரிக்கர்கள் அங்கு போய் இறங்கி இருக்கிறார்கள். கிரீன்லாந்து பழங்குடி மக்களை இல்லாதொழிப்பதற்காக டென்மார்க் அந்த பெண்களுக்கு இரகசியமாக கருத்தடை சாதனங்கள் பொருத்தியதை இப்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். டென்மார்க்கின் பிரதமர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் வியாழக்கிழமை. இதெல்லாம் இவ்வளவு நாளும் நடந்தது தெரியும். ஆனால் இப்ப ஏன் வெளிவருகிறது? அதாவது 62ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த கருத்தடை சாதனங்கள், அது பழங்குடி மக்கள்ல இருந்தது 9000 பெண்கள். இந்த 9000 பெண்களிலும் 4500 பெண்களுக்கு கருத்தடை சாதனத்தை வைத்து அவர்களுடைய இடத்தை இல்லாத செய்து விட்டார். ஆனால் இப்பதான் அது இப்ப வருகிறது என்னென்றால், 2 திருடர்களுக்கு இடையிலான போட்டி. அந்த பழங்குடி மக்களிடமிருந்து கிரீன்லாந்தை டென்மார்க் திருடியது. இப்போது டென்மார்க்கிடமிருந்து அமெரிக்கா திருட போகிறது. அப்ப 2 திருடர்களும் சேர்ந்து முதல் செய்த திருட்டை இப்போது இருவருக்கும் பிரச்சனை என்னும் போது வெளிக்கொண்டு வர வந்திருக்கிறார்கள். இப்போது டென்மார்க்குக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் ஏன் இதுகளை கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த பூகோள அரசியலும் நாங்கள் இப்ப சொல்ற நடுநிலைமையாக இருக்கிறோம், அவரும் வேண்டாம் அப்படியும் இல்லை. எங்க தமிழாக்கள் நடுநிலைமையாகவும் இவர்கள் இல்லை. இவர்கள் ஒன்றில் இந்தியாவுடன் நிற்கிறார்கள், இல்லது அமெரிக்காவுடன் நிற்கிறார்கள். அப்ப இவ்வாறா, அதாவது நீங்கள் அந்த பூகோள அரசியலுக்கு நீங்கள் பல நாடுகளை தொடர்பு கொண்டு ஒரு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தினால் தான் இந்த மெக்கானிசம் எல்லாம் வேலை செய்யும். ஐசிசியும் வேலை செய்கிறாலும், ஐசிஜே வேலை செய்கிறாலும், என்ன வேலை செய்கிறாலும் நீங்கள் பிரிம்பாக இருந்து கொண்டு தனியாக வெஸ்டையும் இந்தியாவையும் வைத்துக் கொண்டு இதையும் செய்ய போவதில்லை. வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த அமைப்புகளும் அந்தந்த தனிநபர்களின்றையும் எண்ணங்கள் நிறைவேறலாம். இப்ப தாயகத்திலிருந்து வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் இப்ப நீங்க பாருங்கள், இப்ப டெலோவாக இருக்கலாம்,
புலட்டாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சி கூட எல்லோரும் துணிச்சலாக இனப்படுகொலை, ICJ, ICC என்றெல்லாம் பேசுகிறார்கள். என்னென்று திடீரென்று இவ்வளவு வந்தது ஒன்று? என்ன காரணம்? அதான் இது என்ன திடீரென்று இவ்வளவு வந்தது? ஒன்று தேர்தல் தேர்தலில் வாங்கியாடியா, அல்லது ஒரு கருத்துருவாக்கம் மக்களிடம் வருவதை ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது உலக அரசியலை படிக்க ஆரம்பித்து விட்டார்களா என்ற பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த கருத்து என்னவென்று சொன்னால், வடபகுதியிலிருந்து இப்போது இந்தியா இந்த நகர்வுகளின் பின்னணியில் நிற்கின்றது. ஏனென்று சொன்னால், தற்போதைய அரசு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனை, இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், இதில் இலங்கை அரசை இந்தியாவால் ஒரு அளவுக்கு மேல் கையாள முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவே இலங்கை அரசு எப்ப எல்லாம் கைமீறி போகுமோ அப்ப எல்லாம் ஈழத்தமிழர்களை தூக்குவது இந்தியாவின் பகடக்காயாக, நான் இங்கு சொல்லவில்லை அவர்கள் நன்மை தரப்பு, தூக்குவது இந்தியாவின் பலமை. 1980களிலும் இதுதான் நடந்தது. இப்போது கூறுகிறார்கள் அவர்கள் இதில் பின்னணியில் நிற்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சரியான பாதையையும் காட்டவில்லை. ICC என்றதை மட்டும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் பேசுகின்ற இந்த ICC என்று கூறுவது இந்தியாவுடைய உந்துதலில் தான் இது நடைபெறுகிறது நம்புகிறீர்களா என்று அங்கிருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறான ஒரு பின்புலம் இருக்கின்றது, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அதை கண்டறிய பாருங்கள். ஏனென்று சொன்னால், டெலோவை பொறுத்தவரையில் இந்தியாவின் கையசைவில்லாமல் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள். டெலோ அந்த 2002ஆம் ஆண்டு ஒரு உடன்பாட்டுக்கு TNA என்று போன போது கூட அவர்கள் சொன்னது என்னென்று சொன்னால், எங்கள் உறுப்பினர்களை மெயின்டைன் பண்ணுவதற்கு எங்களுக்கு இந்தியா மாதந்தோறும் 25 லட்சம் ரூபாய்களை தருகின்றது. இப்படி இவர்களை இந்த வழியில் போவதற்கு இந்தியாவுக்கு என்ன இருக்கிறது? இலங்கை மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வர வேண்டும். இலங்கை மீது ஒரு அழுத்தம், இந்தியாவின் மீன்பிடித்துறையை தடுப்பது, ப்ராஜெக்டுகளை தடுப்பது. இப்ப அவர்கள் டிஜிட்டல் ID கார்டு கொண்டு வருவது என்று சொல்லியிருந்தார்கள் இந்தியா. இப்போது 2 வழக்குகள் போடப்பட்டுவிட்டது. ஒன்று விமல் வீரவன்சா போட்டிருக்கிறார். இனி அவ்வளவு தான் ID கார்டு அவ்வளவு. இந்தியாவால் ஒரு ப்ராஜெக்டையும் அங்கு கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இலங்கை அரசு எந்த அரசு என்றாலும் கொடுப்பது போல் கொடுப்பார்களே தவிர கொண்டு நடத்த அவர்கள் விடுவதாக இல்லை. இதை தமிழர் தரப்பு சாதகமாக பயன்படுத்தலாம் தானே? தமிழர் தரப்பு சாதகமாக பயன்படுத்தலாம், உண்மைதான். ஆனால் அதில் புலம்பெயர் மக்கள் விலத்தி நின்றால் நல்லது. அதான் பிரச்சனை. தாயகத்து மக்கள் இந்தியாவுடன் ஒரு டீல பேசுவார்களாக இருந்தால் சில சமயம் இருக்கும். ஏனென்று சொன்னால், புலம்பெயர் அதாவது இந்த புதன்கிழமை ட்ரம்ப் போட்ட 50% வரி நடைமுறைக்கு வந்து விட்டது இந்தியா மீது. மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறார்கள். இப்ப பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் தான் 50% வரி. அவர் அதை நிறுத்தவும் இல்லை. இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அடியை வாங்க போகிறது. இனி ஏதாவது ஒன்று நடந்தாலே சரி, இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறது. 31ஆம் தேதி இந்திய பிரதமரும் சீன அதிபரும் சந்திக்கிறார்கள், சாங்காய் கூட்டமைப்பு மாநாட்டில் சந்திக்கிறார்கள். அப்ப மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டு வருகின்றது. அப்ப சரி, ஏன் நான் சொல்கிறேன் என்றால், தாயகத்தை புலம்பெயர் தேசத்தின் அமைப்புகளை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரும், நான் சொல்வது கசப்பாக இருந்தாலும், நாங்கள் நேட்டோ நாடுகள் தான் இருக்கிறோம். நேட்டோ கூட்டமைப்பு என்றது அமெரிக்காவின் தளபதி, அமெரிக்கா தான் கட்டளை அதிகாரி. அப்ப நேட்டோவில் இருந்து கொண்டு ஒரு சிலர் இந்தியாவின் தமிழக அரசியலுக்குள்ளும் ஈடுபடுறோம். அவன் பாதுகாப்புக்கு நாங்கள் அச்சுறுத்தல். இப்ப நான் இதுல கதைக்கிறது இந்தியாவுக்கு எதிராக இல்லை, இந்தியாவின் பாதுகாப்புக்காக கதைக்கிறேன். அவன் எப்படி எங்களை பார்ப்பார்கள் என்று. இப்ப பூட்டின் அவர்கள்
ட்ரம்பின் அமெரிக்காவின் தேர்தலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள், மனிப்புலேட் பண்ணுகிறார்கள் என்று ரஷ்யாவை த்ரெட்டாக அமெரிக்கா ஆரம்பித்தது. கடந்த வருடம் நாங்கள் பேசியிருந்தோம். இதுல இந்த வருட ஆரம்பத்தில் அமெரிக்கா, கனடா, இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈரானுகளை தனது என்னென்று சொல்லுறது என்று சொன்னால் தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று அறிவித்தது. ஏன் என்று சொன்னால் தங்கள் உள் விவகாரங்களில் தலையிடுவது என்றது தொடர்பாக. இப்ப நாங்கள் செய்கிறது என்ன? இப்ப எங்களுக்கு அங்க வாக்குரிமையும் இல்லை. தமிழகத்தின் தேர்தல் என்பது தமிழக மக்களுக்கு உரிமை, அவர்களுடைய இறமை. அப்ப அப்ப இந்த நிலைமையில் இந்தியா தமிழர்களுடன் ஒட்டுறவாடாது. அதுக்கு நாங்கள் தடையாக நிற்கிறோம். அதுதான் இந்த பிரச்சனை. ஒரு கட்சியை ஆதரிப்பது, ஒரு தரப்பு பிஜேபியை ஆதரிப்பது, ஒரு தரப்பு நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பது. இப்ப விஜய்க்கு அங்க ஒரு சங்கம் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை பாருங்கள், விஜய் வந்தவுடன் என்ன சொன்னார்? கச்சதீவை மீட்பேன், மீனவரை காப்பாற்றுவேன். அந்த யாற்ற மீனவரை காப்பாற்ற வேண்டும்? உண்மையில் ஈழத்தமிழ் மீனவர்களைத்தான் காப்பாற்ற வேண்டும். அவர்கள வளங்களை நீங்கள் கொள்ளையடித்து போறீர்கள். அதாவது நீங்கள் உங்கள் கொள்ளைக்காரர்களை நீங்கள் காப்பாற்ற போகிறீர்கள். இப்பொழுது புரிகிறது தானே ஏன் கூட்டாக ஒரு சரியான ஒரு குடைக்கு கீழ் செல்ல வேண்டும் என்றது. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும் பொழுது எப்படி எல்லோரோடும் கையாளுவது என்பதை சரியாக செயல்படுத்தாமல் இப்படி ஒவ்வொருவரும் கையாண்டால் இதை இங்கேதான் கொண்டு வந்து முடிக்க போகிறது. எத்தனை எவ்வளவு காலமாக நாங்கள் எச்சரிக்கை மணி அடித்துக் கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாமே இழுத்தடித்து கொண்டுதான் போகிறது. நான் மீண்டும் உங்களை இந்த தமிழரசு கட்சி தமிழர் தரப்பினர் கடிதம் எழுதி ஐக்கிய நாடு மனித உரிமை ஆணையாளருக்கு கடிதம் எழுதுகிற விடயம் தொடர்பாக நான் மீண்டும் ஒரு முறை இங்கே உங்களை நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் இந்த தடவை ஒரு மாறுபட்ட அணுகுமுறையாக இருக்கின்றது இந்த கடிதம் என்று கூறினீர்கள். என்னத்துக்காக அப்படி கூறினீர்கள்? என்று சொன்னால் அவர்கள் வைத்திருந்த கோரிக்கைகள் ஐசிஜே இனப்படுகொலை, ஐசிஜே உண்மையில் ஐசிஜே ஏதாவது ஒரு நாடுதான் பரிந்துரை செய்ய வேண்டும். ஐசிசியை வளமையாக எல்லோரும் வளமையாக ஐசிசியை அது ஒரு தாரக மந்திரமாக பயன்படுத்துகிறார்கள். அதொன்று. அடுத்ததாக செம்மணி தொடர்பாக இந்த இதுவரை காலமும் அவர்கள் இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். நீங்கள் அந்த கடிதத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலாவது கையெழுத்து CVK சிவஞானம், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, தலைவர். இரண்டாவது கையெழுத்து சுமந்திரன், அவரின் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, செயலாளர். அதற்கு கீழ்தான் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தை வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீதரனாக இருக்கலாம், ரவிகரனாக இருக்கலாம், சாணக்கியனாக இருக்கலாம். 8 பேரும் கையெழுத்தை வைத்திருக்கிறார்கள். அதாவது அந்த 2 பேருக்கும் கீழே தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வைக்க வேண்டிய ஒரு நிலை. நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஜனநாயக வழியில் தெரிவு செய்யப்பட்டவர்களை அங்கே முன்னிலைப்படுத்தவில்லை, மாறாக அவர்கள் விரும்பியவர்களை அங்கே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி கூறுவதில் தவறு இருக்கிறதா? இல்லை, நீங்கள் ஒரு சிறிதரனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பினால் இப்படியான ஒரு கடிதத்தை நீங்கள் செய்யலாம் என்று சொன்னால் அவர் உடனடியாக சுமந்திரனிடம் தான் அதை சமர்ப்பிக்கிறார். நீங்கள் நேரடியாக சுமந்திரனுக்கு அனுப்பிவிடலாம். அவர் பதுங்கி இருந்து கொண்டு ஊடகங்கள் வழியாக சுமந்திரனை தாக்குகிறாரே தவிர அவர் நேரடியாக நல்ல உறவில் தான் இருக்கிறார். நீங்கள் சுமந்திரன் அனுமதி இல்லாமல் அல்லது சுமந்திரன் திருத்தங்கள் இல்லாமல் ஸ்ரீதரனால் ஒரு கடிதத்தை வெளியிட முடியாது. அதை வடிவா வழங்கிக் கொள்ள வேண்டும். அது பரவாயில்லை என்றால் இப்ப துறைசார் நிபுணர்கள் இருக்கும் பொழுது அவர்களிடம் கேட்டு சரி பிழை பார்ப்பதில் தவறில்லை. ஆனால் சுமந்திரன் மட்டும்தான் ஒரு துறைசார் நிபுணராக ஸ்ரீதரனுக்கு தெரிந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பிரச்சனை இல்லை. இல்ல, அவர்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள், அதனால்தான் சொல்லுவேன். இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும், KV தவராசா போன்றவர்கள் அற்புதமாக இந்த விடயங்களை கையாளுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் திட்டமிட்டு வெளியே அகற்றப்பட்டு விட்டார்கள் இல்லையா? என்ன ஒரு விடயம் என்னவென்றால் இப்ப பல தரப்பினர்கள் எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு ஆணையாளருக்கு கடிதங்களை அனுப்புகிறது. இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக. கடிதங்களில் பலவற்றில் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. வெவ்வேறு இப்ப பலஸ்தீன விடுதலை தொடர்பாக கூட பல்வேறு கடிதங்கள் போகின்றன. அதாவது வெவ்வேறு நாடுகளில் இருந்து வெவ்வேறு அமைப்புகள், வெவ்வேறு
இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைப்புகளிடமிருந்து அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளிடமிருந்து போகலாம். ஆனால் இது ஒரு இனத்துக்குள்ளே ஒரு சிறிய குழுமத்துக்குள்ளேயே பல பிரிவுகளாக அனுப்புவது உண்மையில் ஆரோக்கியமானது அல்ல என்றார். ஏனென்று சொன்னால் எங்களுக்குள்ளேயே பல பிரிவினைகள் இருப்பது என்பது தெளிவாக தெரிகிறது, எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிறது. மற்றது எல்லாற்ற கடிதத்திலும் ஒருமித்ததாக குரல்கள் அதில் ஒலிக்கவில்லை. மற்றது எல்லா கடிதத்திலும் இந்த ஐசிசி என்பது ஒன்றில் மேற்குலகத்தை திருப்திப்படுத்துவதாக அல்லது இந்த கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு மேற்குலகத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் உதாரணங்களை போடும்படி கூறிய போது கூட இஸ்ரேலையும் உதாரணமாக போட வேண்டி வந்துடுமோ என்று. ஏனென்று சொன்னால் உதாரணமாக இந்த ஐசிசி அல்லது IIIM அல்லது ICJ எல்லாம் எங்கு ஒர்க் அவுட் ஆகினது என்று சொன்னால் மியான்மராக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், யூகோஸ்லாவாக்கியாவாக இருக்கலாம், இந்த என்ன ரஷ்யாவாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம். ஆனால் அந்த உதாரணங்களை கூட சில அமைப்புகள் போட்டிருக்கின்றன. முதல் போன கடிதத்தில் போட்டிருந்தார். ஆனால் தமிழரசு கட்சி அதை மறத்து விட்டது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலை போட்டால் அமெரிக்காவுக்கு கோபம் வந்துவிடும் என்ற ஒரு தோணியில் இஸ்ரேலை ஆனால் இதில் ஒரு அரசியலை நீங்கள் பாருங்கள். இஸ்ரேலை போட்டால் கோபம் வந்துவிடும் என்றால் ஐசிசியை போட்டால் அமெரிக்காக்காரனுக்கு இன்னும் வரும். ஏனென்றால் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட அமைப்பு இப்போது ஐசிசி. ஐசிசி என்பது ஐசிசியின் பிரதான நீதியரசர் தடை செய்யப்பட்டிருக்கிறார். 2 வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் தடை செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இதுதான் அந்த பிரச்சனை. இப்ப பல இழுபறைகள். இப்ப இவன் சில கடிதங்களில் பல அமைப்புகள் கூட கையெழுத்திட மறுக்கின்றன, அல்லது தங்கள் கையெழுத்தை பலவந்தமாக வாங்கியதாக கூறுகிறார்கள், அல்லது தங்களுக்கு தெரியாமல் கையெழுத்தை போட்டதாக கூறுகிறார்கள் என்று பல குளறுபடிகள் இருக்கின்றன. இருந்த போதும் ஏதோ ஒரு சிறிய முன்னேற்றமாக பார்க்கலாம். நிச்சயமா சிறிய முன்னேற்றம் என்றாலும் நாங்கள் அதை வரவேற்க வேண்டியதுதான். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் வேறு வழியே இல்லை. ஆனால் இப்ப நீங்கள் கூறுவது போல் எல்லோருமாக இறுக்கமான ஒரு கடிதத்தை எழுதி அவ்வளவு பேரும் கையொப்பம் பெற்றிருந்தால் அதற்கு ஒரு வெயிட் ஒன்று இருந்திருக்கும், அதுக்கு ஒரு பெருமதி இருந்திருக்கும். ஆனால் அப்படி செய்வதற்கு என்றால் ஒருவருக்கு கிரெடிட் போய்விடும், அதை யார் அதை முன்னிலையில் நின்று எழுதினாரோ அவருக்கு கிரெடிட் போய்விடும் என்பதற்காக அவர்கள் அதை தவித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் போல் தெரிகின்றது. எனவே இவர்கள் எப்பொழுது சிந்திக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் கண்டாலும் கூட, ஆனால் அது தேவை கருதித்தான் அந்த மாற்றங்கள் வருவது போல் தெரிகின்றது. சமீபத்தில் கூட பர்துறையில் நடந்த போராட்டத்தில் எல்லோரும் அங்கே திரண்டிருந்தார்கள். பின்னர் எனக்கு பார்த்தவுடன் ஆச்சரியமா இருந்தோம், அப்பா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது, இவர்கள் எல்லோரும் திரண்டிருக்கிறார்கள். பிறகுதான் அறியக்கூடியதாக இருந்தார்கள் தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் வருவதற்கான அதற்காகத்தான் அவர்கள் போயிருக்கிறார்கள். அப்ப அங்கேதான் அதுக்காகத்தான் இப்பொழுதும் கூறுகிறார்கள் ஜெனோசாய்டு என்பதை, இன அழிப்பு என்பதை அழுத்தம் திருத்தமாக உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னால்தான் அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கலாம் என்பது போல் தெரிகின்றது. நன்றி அரசுகளே. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு தமிழ் தரப்பினர் எழுதுகின்ற கடிதம் தொடர்பாக அவங்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பான விடயங்களை தந்ததற்கு நன்றி. இனி இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அதாவது 2 வாரங்களுக்கு முன்னதாக உங்களோடு நான் உரையாடும் பொழுது பிரித்தானியாவில் அரசியல் அமைப்பு தீர்வு தொடர்பாக ஒரு வரைவு ஒன்று வரைவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கும் அது முழுமையாக அவர்களுக்கும் தெரியும் என்று கூறினீர்கள். இனி தமிழர் தரப்பிலும் ஒருவர் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியலே தெரியாதவர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது இன்னும் ஒரு கட்சிக்கு நிதி உதவி வழங்குவதில் ஆதரவு வழங்குகின்ற பிரித்தானிய கட்சிக்கு ஆதரவு வழங்குகிறவர்களும் அதற்கு தலையிட்டார்கள் என்று நீங்கள் அதையும் கூட கூறினீர்கள். சரி, அதை இப்பொழுது நாங்கள் விட்டுவிட்டு, ஆனால் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்ற குழு ஒன்று இங்கே பிரித்தானியாவுக்கு ஊடுருவிப்பதாக கூறப்படுகிறது. இந்த குழு யார், இவர்களுடைய பின்னணி என்ன, என்ன நோக்கத்தோடு இங்கே ஊடுருவிருக்கிறார்கள் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறதா? அனுரகுமார திசாநாயக்காவின் அரசு பதவியேற்ற பின்னர் புலம்பெயர் தேசத்துக்கு பல குழுக்கள் அனுப்பப்படுகின்றன. இதில் அதிகமாக இந்த குழுக்கள் செல்வது சுவிட்சர்லாந்தும் பிரித்தானியாவும் என்றுதான் கூறுகிறார்கள். அவர்கள் கொண்டு வருகிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவோம், நாங்கள் ஒரு தீர்வை கொண்டு வருவோம்,
அனுராவுக்கு ஒரு சமாதான பிளான் என்ற திட்டத்தை நாங்கள் வரைந்து கொடுப்போம். இவ்வாறான வார்த்தைகள் தான் கூறப்படுகின்றன. இந்த வார்த்தைகளுக்குள் ஒரு சில அமைப்புகள் அல்லது ஒரு சில முன்னாள் போராளிகளாக இருக்கலாம், இந்த குழுவினரும் அதற்குள் உள்வாங்கப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் வந்திருப்பவர்கள் ஸ்ரீலங்காவின் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களில் சிலர் அமெரிக்காவினால் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. இப்போ அவர்கள் கேட்டிருப்பது ஒன்று, நீங்கள் உங்கள் தீர்வு திட்டத்தை எழுதி தாருங்கள், நாங்கள் ஒன்றாக இருந்து பேசுவோம், கதைப்போம், அதை கொண்டு சென்று நாங்கள் அனுராவிடம் கொடுப்போம், அவர் தீர்வை பெற்றுத் தருவார் அல்லது அதற்கான நடைமுறைகளை மேற்கொள்வார் என்று. நான் இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வலுக்கிறது என்னென்று சொன்னால், மீண்டும் ஒரு ஆயுத போராட்டமோ அல்லது ஒரு பிரிவினை போராட்டமோ ஆரம்பித்தால் எங்கிருந்து நிதி போக போகிறது, யார் அதற்கு நிதியை வழங்க போகிறார்கள் என்பதை கண்டறிவதற்கான முயற்சி என்றுதான் இதை பற்றி பலத்த சந்தேகங்கள் எழுகின்றன. உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரீன்லாண்டில 3 அமெரிக்கர்கள் போய் இறங்கி இருக்கிறார்கள். இது உடனடியாகவே டென்மார்க் அரசு அமெரிக்க தூதுவரை அழைத்து விசாரித்திருக்கிறது. அவர்களின் நோக்கம் என்னென்று சொன்னால், ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்று சொன்னால், அங்கிருக்கின்ற மக்களிடம் பிரிவினைவாதிகள் யார் என்று கண்டறிந்து அவர்களை ஒருங்கிணைக்க சொல்லி, 2வது நபருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னென்று சொன்னால், அங்கு டென்மார்க்குக்கு எதிராக கருத்துள்ள மக்களை ஒருங்கிணைக்க சொல்லி, 3வது நபர் கொடுக்கப்பட்ட பணி டென்மார்க்குக்கு எதிரான கருத்துருவாக்கங்களை அங்கு விதைப்பது. இப்ப அமெரிக்கா இதை சுருக்கமாக ஒரு வரியில் சொல்வது என்று சொன்னால், கிரீன்லாண்டில் பிரிப்பதற்கு அமெரிக்கா இயக்கம் தொடங்குகிறது அப்படி சொல்லிட்டு போலாம். அப்ப இதே ஒரு நிலைமை வந்தால் யார் இதற்கு ஈடுபடுவார்கள், யார் தீவிரமாக இருக்கிறார்கள், யார் நிதியை வழங்குகிறார்கள் என்பதை கண்டறிவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கலாம். ஏனென்று சொன்னால், சமாதானம் பேசுவதற்கு படை புலனாய்வாளர்கள் தேவையில்லை. அவர்களே புலனாய்வு துறையினரே வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதிலும் சிலர் அமெரிக்காவில் பயிற்சி பெற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. அப்ப கூட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி கூறுகிறார்கள். இதில் பலரும் பின்னடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கூட்டத்தில் கலந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான். என்ன வெளிப்படைத்தன்மை வேண்டும். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹரணியை பொறுத்தவரையில் அவருக்கு மேற்குலகத்துடனான தொடர்புகள் இருக்கின்றன. இருந்த போதும் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் என்ற கூட்டுத்தான் அவர்களிடம் அவர் ஹரணியின் கூட்டணியில் இருப்பவர்கள் அதிகமானவர்கள் அவ்வாறானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலிகளோ அல்லது தமிழ் மக்களோ மீண்டும் எழுந்து விடாது தடுப்பதற்கான ஒரு அனைத்துலக முயற்சியாக பார்க்கலாம். அப்ப என்னென்னு சொன்னால், இதுவரை காலமும் இந்தியா விடுதலையை பெற்றுத்தரும், இந்தியாவில் உள்ள சில கட்சிகள் ஆட்சியை பிடித்து தமிழீழத்தை கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் நம்பி காசுகளை செலவழித்த மக்கள் இப்போது மெல்ல மெல்ல ஒரு தங்கள் சுய நினைவுக்கு வந்திருக்கிறார்கள். இது நடக்காது என்று உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் தமிழ் மக்களிடம் உருவாகி வருகிற இந்த நேரத்தில் இலங்கை இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது. அமெரிக்காவிடம் பயிற்சி பெற்றவர்கள் என்றால் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா எங்கு இப்ப நான் கிரீன்லாந்து சொன்னேனே, அவர்கள் எங்கு போனாலும் குழப்பம் விளைவிப்பதுதான் அவர்களோட பயிற்சியே. எல்லா நாடுகளும் செய்கிறார்கள். அமெரிக்காவும் அதுதான், பிரித்தானியாவும் அதுதான், இந்தியாவும் அதுதான், எல்லாரும் அதைத்தானே செய்கிறார்கள். எல்லாரும் அதைத்தான். ஆனால் அமெரிக்கர்கள் இதில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். இப்போது சமந்தா பவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். மோல்டோவாவில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒருவரை தலைவராக கொண்டு வருவதற்கு தாங்கள் செலவழித்த காசு எண்ணுக்கணக்கில்லை என்று கூறியிருக்கிறார். அது US8 என்றது உதவி நிறுவனம். அந்த உதவி நிறுவனத்தின் கணக்கின் ஊடாகத்தான் அந்த காசு அவ்வளவும் போயிருக்கிறது. எந்த நாட்டிலும் அவர்கள் ஒரு குழுவை வைத்திருப்பார், நிச்சயமா ஒரு குழுவை வைத்திருப்பார். அப்ப இதில் அமெரிக்காவில் பயிற்சி பெற்றவர்கள் என்று சொன்னால்
உண்மையில் அவர்கள் அமெரிக்காவுக்காக வேலை செய்கிற இதில் கன பிரச்சனை இருக்கின்றது. அமெரிக்காவுக்காக வேலை செய்கிறார்களா, இலங்கை அரசுக்காக வேலை செய்கிறார்களா, இல்லது அனுராந்த தலையும் போதா கேள்வி கூட இருக்கு. அந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து தகவல்கள் வரும் பொழுது மேலதிக தகவலோடு இணைந்து கொள்ளலாம். இனி நாங்கள் இலங்கை தீவில் இந்த வாரம் முழுவதும் ரணில் விக்ரமசிங்கா தொடர்பான செய்திகள் தான் உலக பரப்பை ஒரு சுனாமி போல் ஆக்கியது என்று அறியக்கூடியதாக இருந்தது. அந்த நிலைமைகள் பெரிய மோசமாக இருந்தது. அதாவது ரணில் விக்ரமசிங்கா அவர்களை சிறைக்கு அனுப்பியதும், அதனை தொடர்ந்து உடனடியாக அவர் வைத்தியசாலைக்கு சென்றதும், தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதும், அங்கே பரிசோதனையினூடாக இருதய குழாயில் அடைப்புகள் இருப்பதாக செய்திகள், இவையெல்லாம் பல பரபரப்பான செய்திகள். இனி நீதிமன்றத்துக்கு முன் அங்கே கூடினார்கள். நிறைய சம்பவங்கள் ஒரு சில நாட்களில் நடந்து முடிந்திருக்கின்றது. இப்பொழுது பிணை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த அனுரகுமார திசாநாயக்கவுடைய கைது, அதன் பின்னர் சிறை, அதன் பின்னர் வைத்தியசாலை, இப்பொழுது பிணை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? ரணில் விக்ரமசிங்க அந்த கைது உண்மையில் அது ஒரு அரசியல், இப்ப தென்னிலங்கை ஊடகங்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் நாடகமாகத்தான் இதனை பார்த்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக. ஏனென்றால் இந்த வழக்கே மிகவும் பலவீனமான, இப்ப தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அதை கொண்டாடுகிறார்கள். அதை ஒரு சிலர் கூறுகிறார்கள் ரணிலை ஆதரித்தால் அது ஏதோ லஞ்சத்தை ஊழலை ஆதரிப்பது போல என்று. யாரும் ரணிலை ஆதரிக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னுள்ள அரசியலைத்தான் ஆராய்கிறார்களே தவிர ஊழல் என்பது யார் செய்தாலும் ஊழல் தான், அதில் மாற்றுக்கிறது. இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், ரணில் மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு ஒரு, அதாவது அவர் அரசு தலைவராக இருக்கும் போதே யூகேயில் பிரித்தானியாவில் அதில் பணத்தை செலவழித்தது. இப்ப கியூபாவுக்கு போனது பிரச்சனை இல்லை, யுஎனுக்கு போனது பிரச்சனை இல்லை, அது வரும்போது இறங்கியது. ஆனால் அதை கூட நீங்கள் கொழும்பு டெய்லி மிரர் பத்திரிகை ஒன்றை கூறுகிறது, அதை கூட நீங்கள் கவலையை தெரிவித்து இது மிஸ்யூஸ் பண்ணிக்கீங்க, அதை திருப்பி தாருங்கள் என்று கேட்டிருக்கலாம். கேட்டு அதை ரணில் கொடுக்காது விட்டால் அவராகவே சிக்கி இருப்பார். அவர் அதுக்கு எதுவும் காரணம் தெரிவித்திருந்தார். உண்மையில் இது தவறாக எடுக்கப்பட்ட பணம், நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்ற பலவீனமான வழக்கு. அவர் மீது போடப்பட வேண்டிய வழக்குகள் மத்திய வங்கி பிழை முறை இருக்கின்றது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இருக்கின்றது, பட்டலந்தா இருக்கின்றது என்று கணக்கு இருக்கின்றது. ஆனால் தெரிந்தெடுத்து ஒரு பலவீனமான வழக்கை போட்டிருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக அவர் மீது போடப்பட்ட வழக்கை விட நாமல் ராஜபக்சவோ, மஹிந்த ராஜபக்சவோ, கோத்தபாய ராஜபக்ச எத்தனையோ மில்லியன் கணக்கான ஊழல்கள் இருக்கின்றன. இந்த அபகாட் அந்த நிறுவனத்தின் கூட கோத்தபாயா என்ற பெயரில் இருந்தது. எத்தனையோ ஊழல்களையுமே சரி செய்தார். சந்திரிகா பண்டரநாயக்கா அந்த காலத்தில் கூட விமானங்கள் வாங்கியதில் பல ஊழல்கள் இடம்பெற்றது. ஆனா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ரணில் மீதான இந்த நடவடிக்கை என்பது ஒரு அரசியல் பழிவாங்கலாகவும், இப்ப மேற்குலக அந்த தென்னிலங்கை ஊடகங்கள் எவ்வாறு பார்க்கிறது என்று சொன்னால், அதாவது அனுர அரசு இதில் சேதமடைந்தது ரணிலை விட அனுர அரசு தான் சேதமடைந்தது கூட வேண்டும். ஏனென்றால் அந்த சிங்கள மக்களிடம் இருந்த ஒரு நம்பகத்தன்மை போய்விட்டது என்ற என்னென்று சொன்னால், ஓகே நீங்கள் இதை செய்ய போறீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து ஏனையவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். மற்றது என்ன பிரச்சனை என்று சொன்னால், எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து விட்டார். இதுவரை காலமும் கடவுளாலும் ஒன்று சேர்க்க முடியாது என்று திரிஞ்ச எதிர்கட்சிகளை இப்போது ஒருங்கிணைத்து விட்டார். ஆனால் இந்த எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்ததெல்லாம் என்னத்துக்கு? நல்லதுக்கு இல்லை, ஊழலை பாதுகாப்பது. பாருங்கள், இலங்கை உலக 184 நாடுகள்ல மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் இலங்கை 121வது இடத்தில் ஊழலில் இருக்கின்றது. மிகவும் ஊழல் மிக்க நாடாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த சட்டவாளர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த அறகலிய போராட்டத்தில் கூட ஒரு சில சட்டவாளர்களால் கலந்து கொண்டார். ஆனால் ரணிலுக்கு வெயில் எடுக்க வைப்பதற்கு கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட சட்டவாளர்கள் ஒன்று கூடியிருந்தார். இதை எல்லாவற்றையும் பார்க்கும் போது ஊழலை அவர்கள் அங்கீகரிக்கிறார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. இன்னொரு விதமாக நான் பார்க்க விரும்புகிறேன். அன்று தொட்டு இருந்தோம். நான் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அவருடைய கட்சிக்கும் வக்காலத்து வாங்குவதற்காக இதை கூறவில்லை.
அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்காவின் ஊடாக இப்ப நீங்கள் கூறுங்கள், அமெரிக்கா தொடர்பாக கூறினீர்கள், பிரித்தானியா தொடர்பாக கூறினீர்கள், இந்தியா தொடர்பாக கூறினீர்கள், எப்படி பிரிவினவாதத்தை உருவாக்குவார், எப்படி அதை ஒரு நாட்டை சேதப்படுத்துவதற்கு எவ்வளவு துணிச்சலோடு செயல்படுகிறார்கள் விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது, அனுரகுமார திசாநாயக்க ரணிலின் ஊடாக அந்த நாட்டில் ஒரு பிளவை அல்லது இன்னுமொரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு முயற்சிப்பதாக சில தகவல்கள் வந்த என்ற விடயங்களை இந்த ஊடகங்களில் பலர் பேசியிருப்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் ஒரு துணிச்சலாக இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பது, அதாவது ஜனநாயக வழியில் தெரிவு செய்யப்பட்ட அந்த அரசாங்கம், ஜனநாயக வழியில் தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவர் அந்த நாட்டை ஏதோ ஒரு வழியில் அவர்கள் நகர்த்தி கொண்டு போவதை, இவர்கள் இடையூறாக இருப்பதை, அதை மொழியோடு கிள்வதில் என்ன தவறு இருக்கிறது? உண்மைதான், அதைத்தான் நாங்களும் பேசினோம். அதாவது ஒரு புத்தக வெளியீடு இடம்பெற்றிருந்தது 2 நாட்களுக்கு முன்னர். அந்த புத்தக வெளியீட்டுக்கு ரணில் விக்ரமசிங்கா போயிருந்தார், தயாஜேசரி போயிருந்தார், ஜாப்பா போயிருந்தார், பெருமளவான அரசியல்வாதிகள், மஹிந்த ராஜபக்ஷ கூட போயிருந்தார். அவர்கள் எல்லோரும் புத்தக வெளியீடு முடிந்ததும் தேநீர் விருந்தின் போது எல்லோரும் ஒரு மேசையில் கூடிவிட்டார். அப்போது கூடிய போது ரணில் பேசியது ஒன்றுதான். எல்லோரும் ரணிலைத்தான் ஒரு மையமாக வைத்திருந்தார்கள். ரணில் பேசியது ஒன்றுதான், நீங்கள் இந்த அரசை ஒரு வருடத்துக்கு பேசாமல் விடுங்கள், நீங்கள் பேசாமல் விடுங்கள், நான் சொல்லும் வரை விடுங்கள், நான் சொல்லும் போது அதை செய்யுங்கள், என்ன சொல்ல போறார், என்ன செய்ய போறார் என்று செய்ய. இதைத்தான் அவர் கூறியது. இதை கூறி 48 மணி நேரத்துக்கு தூக்கி விட்டார். அப்ப ஜேவிபி புலனாய்வுத்துறை வந்து வேகமாக செயல்பட்டிருக்கிறோம். ஜேவிபி உங்களுக்கு தெரியும், டில்வின் டி சில்வா சீனாவுக்கு போய் வந்த பிற்பாடு கிராமமாக அவர்கள் அமைப்பது என்பது அது ஒரு புலனாய்வுத்துறை தான் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், இப்ப இஸ்ரேல் மொசாட் வந்து புலனாய்வுத்துறையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் கட்டாய ராணுவ பயிற்சி எல்லாருக்கும். அப்ப 2 வருஷம் ராணுவத்துக்குள்ள போய் வர எல்லாரும் ஒரு புலனாய்வு அறிவோடு தான் தருவாங்க. அப்ப இப்ப நாளைக்கு இஸ்ரேல்ல இருந்து பயிற்சி பெற்றவங்க நாளைக்கு அமெரிக்கால போய் வேலை செய்யறாங்க. அமெரிக்காவில் ஒரு புலனாய்வு தேவை. இங்க இருக்கிறவன் அங்க அவனுக்கு தொடர்ந்து அவனுக்கு தெரியும் என்னென்ன கலெக்ட் பண்றேன். எல்லாரும் புலனாய்வாளர் எல்லாரும் கட்டாரம் சிங்கப்பூர்லும் அவ்வாறு. அப்ப இப்ப ஜேவிபி அதைத்தான் செய்யறோம். கிராம மட்டத்துல எல்லோரையும் உறுப்பினராக சேர்க்கிறார்கள். ஒரு சின்ன ஸ்கூல் இருந்தாலும் அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட் மாணவ தலைவர் என்றால் அவர் ஜேவிபியா தான் இருப்பார். ஒரு கோயில் தர்ம சபையில ஜேவிபி இருப்பார், பாசசாலையில ஜேவிபி. அவ்வாறான ஒரு நிலை. என்னன்னு சொன்னால், இலங்கைக்கு பல நாடுகள ஊடுருவல்கள் அதிகம். உதாரணமாக இந்தியாவின் புலனாய்வுத்துறையோ அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையோ. அப்ப இவற்றை எல்லாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள புலனாய்வுத்துறை மிகவும் காத்திரமாக செயல்பட வேண்டும். அது நல்லது. இப்ப இந்த நாட்டை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்கும் இந்த இடையூறுகளை இல்லாமல் ஆக்குவது நல்ல ஒரு விடயம் தானே. உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப தமிழர் தரப்பின் தோல்விக்கு காரணம் என்ன? புலனாய்வு தகவல் இல்லை, புலனாய்வுத்துறை எங்களிடம் இல்லை. புலனாய்வுத்துறை என்பது தனிய படைத்துறை மட்டும் இல்லை, அரசியலில் வேண்டும் என்றால் எதிர்த்தரப்பு என்ன அரசியலை சிந்திக்கிறான் என்று பார்க்க. நிதித்துறையில் வேண்டும், எதிர்த்தரப்பு என்ற நிதி எவ்வாறு, பங்கு சந்தையில் கூட புலனாய்வு தகவல்கள் இருக்கின்றன. அதை வைத்துத்தான் நாங்கள் ஓடுகிறார்கள். இந்த பங்கு உயரும், எந்த பங்கு விழும் என்றதை அறிந்து சொல்வதற்கு கூட ரகசிய ஒற்றர்கள் இருப்பார்கள். அவ்வாறுதான் இருக்கிறார். அப்ப அது இல்லாததுதான். ஒவ்வொரு கட்சிகளும் என்ன செய்கின்றன, ஒவ்வொரு அமைப்புகளும் என்ன செய்கின்றன, யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள், யார் வந்து பேசுகிறவர்கள் பின்னணி என்ன, இவற்றையெல்லாம் அறிவதற்கு எங்களிடம் ஒன்றுமில்லை. எனவேதான் சிதறித்துக் கொண்டே இருக்கின்றோம். யார் என்ன ஒன்று ஒரு சூனியமான பிரதேசத்துக்கு வந்தோம். ஆனால் அதை ஏவிபி முறியடித்து விட்டதாகத்தான் பார்க்கலாம். இப்ப உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், யாழ்ப்பாணத்துல கேர்னல் கிட்டு அவர்கள் இருந்த போது, அப்போது அந்த பிரதேசம் கட்டுப்பாட்டில் வந்தாலும் இந்தியாவுக்குள்ளாலேயோ அல்லது இலங்கை ஊடுருவுறவர்கள் அதிகமாக இருப்பார். அப்ப எவ்வாறு அந்த தகவல்களை பெற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கூறியது ஒன்றுதான், எல்லா கிராமத்திலும் இருப்பவர்களுக்கு ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தகவல்களை கொண்டு வந்து எழுதி அந்த பெட்டிக்குள் போடலாம். ஒரு சொல்லுக்கு 50%. அப்ப 50% புழக்கத்தில் உள்ள காலம் 80களில் ஒரு சொல்லுக்கு 50%. சும்மா ஒவ்வொரு கிராமத்திலும் குவிஞ்சது தகவல்கள். அது அவர் இது இவர் இது அவர். அப்ப முழு
தகவலும் இயக்கத்திட்ட இருக்கும் ஒவ்வொரு கிராமமாக. அப்ப யாரும் ஊடுருவ முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. பக்கத்து அந்த வீட்டுல என்ன நடக்குது, இந்த வீட்டுல என்ன நடக்குது என்று எல்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் நிதி செலவாகும். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் நிதி கூட அவங்களோட புலனாய்வுத்துறைக்கு செலவுற நிதி தான் அதிகம், மிக மிக அதிகம். இஸ்ரேலும் அவ்வாறுதான். அப்ப இந்த ரணில் விக்ரமசிங்கான்ற நகர்வுகள் துல்லியமாக கணிக்கப்பட்டு, ஏனென்றால் பல தடவை இங்கு நாங்கள் கூட பேசியிருந்தோம், கரணியை தூக்கப் போகிறார்கள் அல்லது மேற்குலகம் தனக்கு சார்பாக எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனையை கூட நாங்கள் பேசியிருந்தோம். இவ்வாறான ஒரு உடகு வருவதற்கு முன்னர் என்னென்னு சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜேவிபி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டது. அப்ப அந்த அதற்கு பிற்பாடு மாகாண சபை தேர்தலை அவர்கள் எதிர்கொள்ள பயப்படுகிறார். அப்ப அதற்கு முதல் ஒரு கிளீனிங் ஆபரேஷன் செய்ய வேண்டும். அதைத்தான் செய்திருக்கிறார். இல்ல, இதே தேர்தல் காலங்களிலிருந்து அவர்கள் கூறிக்கொண்டு வந்தபடி தான். இதில் புதுசாக ஒன்றும் இல்லை. கூறியதை இப்பொழுது செயல்படுத்தி காட்டுகிறார்கள், அவ்வளவுதான். இப்ப இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கலாம். அடுத்த தடவை நான் நினைக்கிறேன் ராஜபக்சாக்களை கூட அவர்கள் கைது செய்ய தயங்க மாட்டார். எடுக்கின்ற முடிவுகள் ஒரு அதிரடியாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகளும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது ஆரோக்கியமாக நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது இவர்களுக்கு அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக நீங்கள் பார்க்கிறீர்களா? ராஜபக்சாக்களோ, ரணில் விக்ரமசிங்காக்களோ, நமால்களோ அல்லது சந்திரிகாக்களோ யார் கைது செய்யப்பட்டாலும், ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டால் சிங்களவர்களுக்கு நன்மை. போர்க்குற்றம், மனிதுரிமை மீறல், இனப்படுகொலையில் கைது செய்யப்பட்டால் நாங்கள் அதை பற்றி கரிசனை கொள்ளலாம். அப்ப இப்ப நடப்பதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இதே அனுர அரசுதான் எங்களை தொடர்ச்சியாக, இப்ப குச்சவெளியில் 2500 ஏக்கர் நிலம் பறிபோனது என்று கூறினோம். அங்கிருந்த ஒருவர் கூறினார், அதை பிளான் போட்டதுதான் முன்னைய அரசு, அதை எக்ஸிக்யூட் பண்ணினது அனுர அரசு. அவர்கள் தொடர்ச்சியாக எல்லாவற்றையுமே கச்சிதமாக அதை கையாளுவார்கள். அதில் கூட கன்னியா வெந்நீர் ஊற்று அதில் இருந்த அமைப்பை மாற்றி விட்டார்கள். பிள்ளையாரை போய் பார்க்க வேண்டும் என்றால் புத்தரை சுற்றித்தான் போக வேண்டும் என்று மாற்றி விட்டார்கள். அதை ஒரு சிங்கள தொல்லியல் திணைக்களத்தை சேர்ந்தவர், ஒரு சிங்களவர், அவர் நல்லா தமிழும் பேசுவார். அவருக்கு அது எல்லா இனத்திலும் சில நல்லவர்களும் இருப்பார்கள். அவர்கள் அப்ப கூறுறார்கள், இது உண்மையில் வரலாற்றின் அடிப்படையில் அவர்களுடையதுதான். நீங்கள் இப்போது கொண்டு வந்து புத்தர் சிலையை வைத்தீர்கள், ஆனால் போகிற பாதையாவது விடலாம் என்று கேட்டிருக்கிறார். அவரை இப்போது ஒரு நடுக்காட்டுக்குள்ள இருக்கிற ஆபீஸுக்கு மாற்றி இருக்கிறார். அவர் மோட்டார் சைக்கிளை கொண்டு விட்டு அங்கால பஸ்ஸில் போக வேண்டும். சிங்களவருக்கே இந்த கெதிதான். தமிழர் தொடர்பாக கொஞ்சம் கரிசனை காட்டினாலும் அதுதான். இது அரசு நடக்கணும். அப்ப பிரச்சனை இல்லை. ஊழல்வாதிகளை தண்டிப்பது, இது சிங்களம் தனக்குள் களை எடுக்கிறது, தனது மக்களுக்கான நன்மையை செய்கிறது, பலமாக வரப்போகிறது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், ராஜபக்சாக்களை கைது செய்து, ரணில்களை கைது செய்து, அனுரகுமார திசாநாயக்கா பலமாக எழுந்தால் நாங்கள் அவுட். நல்ல பதில், எனக்கு பிடித்திருக்கிறது. மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும். இப்ப நீங்க அனுரகுமார திசாநாயக்காவுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கூறும்பொழுது ஒன்று மட்டும் அவர் தெளிவாக கூறிக்கொண்டிருந்தார், செம்மணி புதகுலிக்கு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு தான் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் போகின்றார். செம்மணியை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட வந்த தகவல்களை பார்க்கும் பொழுது இதுவரையில் 2வது கட்ட அகழ்வு பணியின் பொழுது கிட்டத்தட்ட 177 உடலங்கள் இதுவரையில் அகழ்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அனுரகுமார திசாநாயக்கா இதில் சறுக்குவாரா அல்லது நிதானமாக பயணிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். என்னென்று சொன்னால், சரி, அவர் உண்மையில் இன நல்லிணக்கப்பாட்டை மேற்கொள்ள போகிறார், விசாரணையை மேற்கொள்ள போகிறார் என்று சொன்னால் சுயாதீன விசாரணையாளர்களை அனுமதிக்கட்டும். அதற்குரிய தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு உதவிகளை நாடட்டும். அதை ஒரு தூய்மையான விசாரணையினூடாக கண்டறியட்டும். அதன் பிற்பாடு அதன் சூத்திரதாரி இங்குதான் இருக்கிறார், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க. அவரை நாடு கடத்த சொல்லட்டும். அவரை பிரித்தானிய அரசிடம் அனுரகுமார திசாநாயக்கா போன் பண்ணி அல்லது கடிதத்தை அனுப்பலாம். இவ்வாறான ஒரு போர் குற்றவாளியை நீங்கள் நாடு கடத்துங்கள் என்று கோரினால்
நாங்கள் அதன் பிற்பாடு இது தொடர்பாக நாங்கள் சிந்திக்கலாம். அதுவரையிலும் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒரு எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டிருப்பதுதான் நல்லது. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய தகவல்களை, இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை, தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்கள், இனி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பாதுகாப்பு சபைக்கு தமிழர் தரப்பினர் எழுதுகின்ற கடிதங்கள் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.